கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சரீரத்தில் புதுபலனை அடைவார்கள், ஆவியிலே புதுபலனை அடைவார்கள், ஆத்துமாவில் புதுபலனை அடைவார்கள். புதுபலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து மறுபடியும் எழும்பி பிரகாசிப்பாங்க. இதுதான் இன்னைக்கு மங்கள வார்த்தை. சரி, யாருக்கு ஆண்டவர் புது பலனை கொடுப்பார்? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு புது பலன், ஆவியிலே ஆத்துமாவில் சரீரத்தில் உடல் உறுப்புகளுக்குள்ளால ஒரு புது பலனை ஆண்டவர் வைக்கிறாரு. யாருக்கு வைப்பாராம்? காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு. ரொம்ப நாளாக இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்னைக்கு பலன் கொடுப்பார். இந்த காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தண்டையில் காத்து கிடந்தான். கட்டாயம் காத்திருக்கிற என்ன ஆண்டவர் ஒரு நாளும் ஏமாற்ற மாட்டார். காத்திருக்கிற எனக்கு நடக்குன்னு நம்பியிருந்தான். ஆண்டவர் நேராக போய் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அழகாக வீட்டுக்கு அனுப்பி விட்டார். இன்னைக்கு காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை கனம் பண்ணுவார். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திருமண காரியம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கற்பத்தின் கனி, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அபிஷேகம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சொந்த வீடு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனமாற்றம் எல்லாத்தையும் ஆண்டவர் தந்து இனி உங்களை மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க வைப்பார். கழுகுகளுக்கு வயசானதற்கு பிறகு மறுபடியும் புதுபலனை கொடுக்கிற ஆண்டவர் உனக்கு ஒரு புதுபலனை கொடுத்து மறுபடியும் செட்டைகளை அடித்து உயர எழும்பு. அப்படின்னா எழும்ப முடியாமல் முன்னேற முடியாதபடி அடுத்தவங்கள தட்டி தட்டி கீழே போட்டு, தலையை தட்டி கீழே போட்டுட்டு நீ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த உழைப்பினால் வரக்கூடிய கிரெடிட்டை அவன் செய்ததாக காமிச்சு அவன் முன்னேறி அவன் ப்ரமோஷன் வாங்கிட்டு போகிற இந்த நிலைமைகளுக்கு முடிவு வந்து உன் உழைப்பின் பலனை நீ சாப்பிடுவ. நீ கஷ்டப்பட்டு உழைக்கிறதனுடைய அந்த கிரெடிட் இனி உனக்கு வரும். அது பெயராக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி உனக்கு கிடைக்கும். விசுவாசத்தோடு இருங்க, தேவ மகிமையை பார்ப்பீங்க. சரி, ஒரு நல்ல சாட்சி. ஆன்சி ஆப்ரஹாம். எனக்கு 44 வயதாகிறது. அமெரிக்காவில் வசிக்கிறேன். எனக்கு கர்ப்பப்பை கோளாறு காரணமாக மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்து கர்ப்பப்பையை அகற்றி விட்டார்கள். அதன் பிறகு என்னுடைய சரீரத்தில் பக்க விளைவுகள் வந்து தூக்கமின்மை ஏற்பட்டது. மருத்துவர்கள் ஹார்மோன் மற்றும் தூக்க மாத்திரைகள் கொடுத்தும் தூக்கம் வரவில்லை. அந்த நேரத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருந்தேன். இந்த தேவ செய்தியில் சகோதரர் ஆதாமுக்கு மருந்தில்லாமல் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் என்று சொன்னார். சோபாவில் அமர்ந்திருந்த நான் என்னையும் அறியாமல் நன்றாக தூங்கினேன். ஆனாலும் அறுவை சிகிச்சை முடிந்து வெகு நாட்களுக்கு பிறகு அன்று இரவு நான் நன்றாக தூங்கினேன். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் இரவில் நன்றாக தூங்குகிறேன். வேலைக்கு போக முடியாமல் இருந்த நான் மே மாதம் 12ஆம் தேதி முதல் வேலைக்கு போகிறேன். பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். இந்த வார்த்தையை தான் யூடியூப் வழியாக அன்னைக்கு அன்பு சகோதரி கேட்டு கொண்டிருந்தார்கள், பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது எவ்வளோ நாளாக தூக்கம் வரல. ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்தோம், ஹார்மோனுக்கான மாத்திரை கொடுத்தோம், ஒன்றும் தூக்கம் வரல. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவளுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் பிரச்சனையே இல்லை, நல்லா தூங்குறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போக முடியாதவர்களுக்கு ஆண்டவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆன்சி ஆபிரகாமுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய். உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலனை அடைந்து செட்டைகளை அடித்து மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கணும். புது பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வரங்கள், புதிய கிருபைகளை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய உறுப்புகளை பொறுத்துங்கப்பா. என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்க எல்லா வியாதிகளையும் கட்டுகளையும் அவிழ்த்து ஜபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் பிள்ளைகள் மேலே வந்து இறங்கும் பொழுது அவர்கள் நாளுக்கு நாள் பலத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கி இவர்களை பலப்படுத்தும், சகாயம் செய்யும்.
இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும் சுவாமி. காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அத்தனை என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை நினைத்தரலாம். ஏசாயா 51:16 படி என் கரத்தின் நிழலினால் உங்களை மறைக்கிறேன் என்ற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.